Hi students, இந்த வீடியோல நாம 11th standard physics first lesson நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 7 classes complete பண்ணிட்டோம் students. நீங்க அந்த lessonsலாம் பார்க்கணும்னா நான் playlist link comment sectionல கொடுக்கிறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம parallax methodனா என்னன்னு பார்க்க போறோம். Parallax method. ஸோ இந்த மெத்தட் நாம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு நாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அண்ட் எப்படி நமக்கு இதுக்கான ரிசல்ட் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஐ நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இது நம்மளுடைய ரைட் ஐ. ஸோ நம்ம ரெண்டு கண்லையும் பார்க்கக்கூடிய ஒரு இமேஜ் தான் நமக்கு தெரியுது. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சீனரி பார்த்தாலும் சரி, நம்ம பார்க்குறது லெஃப்ட் ஐ அண்ட் ரைட் ஐ ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் தான் நம்ம பார்க்குற விஷன். ஸோ இது நம்மளுடைய லெஃப்ட் ஐ அண்ட் இது நம்மளுடைய ரைட் ஐன்னு வச்சுப்போம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஐயில் மட்டும் பார்க்குறோம். பார்த்து நாம் இந்த ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணுறோம். அதே மாதிரி இடது கண்ணை மூடிக்கிட்டு வலது கண்ணால் இந்த ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இது இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டும் அண்ட் ரைட் ஐ மூலியமாக அந்த ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு டீட்டாங்கிற ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் டீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. நம்ம ரெண்டு கண்ணால் அப்சர்வ் பண்ணோம். அந்த ரெண்டு கண்ணால் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை பேசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம பேசிஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் இந்த பேரலாக்ஸ் மெத்தடுக்கு இது நம்ம கனெக்ட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குது. பட் இதை நாம் ஆர்க்காக தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஆர்க்குனா சர்க்கிளில் ஒரு பகுதி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆர்க்காக இதை நாம் கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓக்கும் லெஃப்ட் ஐக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸு. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓ நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்த்தோமோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரைட் ஐக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு எக்ஸு. ஸோ இப்படி நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆங்கிள் ஃபார்முலாவில் நம்ம எழுதணும். நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள், அதாவது பிளேன் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். ஸோ இப்போ இதை நம்ம ஆர்க், அதாவது சர்க்கிளோட ஒரு பகுதின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா இந்த சென்டர் ஓலேருந்து நமக்கு இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரேடியஸ். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா பி டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். பிங்கிறது ஆர்க் லென்த், எக்ஸுங்கிறது ரேடியஸ். இதுவும் அப்போ ரேடியஸ் தான். அப்போ பி டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ டீட்டா ஆங்கிளுக்கு நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டோம். நமக்கு என்ன தேவை? நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற தூரம், அதாவது எக்ஸ் தேவை. அப்போ எக்ஸ் வேணும்னா நமக்கு இந்த டீட்டா வேல்யூவும் பிங்கிற வேல்யூவும் தெரிஞ்சால் போதும். நம்மளால் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதாவது அந்த எக்ஸ் வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம மூனோ இல்லை பிளானட்டோ ஸ்டாரோ நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பேரலாக்ஸ் மெத்தட். ஸோ இது ஜென்ரலாக நம்ம எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த், அதுவும் பூமியிலிருந்து மூணுடைய தூரத்தை எப்படி இந்த பேரலாக்ஸ் மெத்தட் மூலிமா அவங்க கண்டுபிடிக்கிறாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சர்க்கிள் தான் நம்மளோட எர்த்துன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பேரலாக்ஸ் மெத்தட் என்னென்னு பார்த்தோம், ரெண்டு பாயிண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தோம். இதை சென்டர் ஆஃப் தி எர்த்துன்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சென்டர் ஆஃப் தி எர்த்தில் நமக்கு ஒரு டயாமீட்டர் வரைஞ்சால் அந்த எண்டில் ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த எண்டில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி. இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்தும் அந்த மூணு இதான் மூணு இருக்கக்கூடிய பொசிஷன், இதை நாம் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆங்கிள் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து மூணை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார் S1. ஸோ நம்ம ஏன் இந்த ஸ்டார் இங்கே இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இங்கே ஸ்டார்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைகிறோம். இங்கேருந்து நம்ம இந்த மூணு அப்சர்வ் பண்ணுறோன்னா இங்கே நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டா ஒன்கிற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி பொசிஷன் பிங்கிற இடத்துல இருந்து அந்த மூணு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார் S2. இந்த S2ங்கிற ஸ்டார்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறப்போ நமக்கு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஸ்டாருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்த ஆங்கிள் டீட்டா 2 நமக்கு கிடைக்கும். டீட்டா 2, இப்போ டீட்டா 1 டீட்டா 2ன்னு நமக்கு ரெண்டு வேல்யூ இப்போ கிடச்சிருச்சு. இப்போ டீட்டா அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2. ஏன் அப்படி அப்படின்னா நமக்கு தெரியும், இப்போது இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. அதாவது இப்படி இருந்தால் பெர்பெண்டிகுலராக இப்படி இருந்தால் அது ரைட் ஆங்கிள்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு ரைட் ஆங்கிள் கிடைக்கிது. அப்போ டீட்டா 1
ப்ளஸ் சம் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி இந்த θ2 ப்ளஸ் இந்த ரிமைனிங் ஆங்கிள் ரெண்டும் சேர்ந்தது தான் 90 டிகிரி. இப்போ நமக்கு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு மொத்தமாக 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ நமக்கு இந்த ஆங்கிளும் θவையும் நம்ம ஆட் பண்ணால் we will get 180 டிகிரி. இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். அதாவது 90 டிகிரி மைனஸ் θ1 ப்ளஸ் 90 டிகிரி minus θ2 plus θ is equal to 180 டிகிரி. இப்போ இந்த 90 அந்த சைடு போனால் கேன்சல் ஆயிரும். அண்ட் மைனஸ் θ2 அந்த சைடு போச்சுன்னா θ1 ப்ளஸ் θ2 ஆயிரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் θ இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு θ1 ப்ளஸ் θ2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் θவோட வேல்யூ. நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த எலாபரேட் ஸ்டெப் உங்கள் புக்கில் இருக்காது. அது ஏன் அந்த வேல்யூ இப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ θவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ θ வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பிளேன் ஆங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிளேன் ஆங்கிள் ஃபார்முலாவில் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பிளேன் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோம், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நாம் ஆர்க்குன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஏபி டிவைடட் பை ரேடியஸ். ஸோ இங்கே ரேடியஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எம்ஏ சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எம்பின்னு சொல்லலாம். பட் இங்கே நாம் எம்சின்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதை ஆர்க்காக தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த ஆர்க்லாம் நம்ம பாயிண்ட் எதை அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸுமே ரேடியஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இங்கேருந்து இங்கே கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ அண்ட் இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா படி நமக்கு கிடைக்கக்கூடிய θ ஏபி, அதாவது இந்த ஆர்க் லென்த் டிவைடட் பை எம்சி நமக்கு கிடைக்கிது. ஸோ எம்சி நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அப்போது நமக்கு எம்சி தான் தேவை. அதாவது ஆப்ஜெக்ட் நம்ம எதை பார்த்தோம்? 3 நம்ம பார்த்தோம். ஸோ எர்த்லேருந்து 3 அப்சர்வ் பண்ண டிஸ்டன்ஸ் எம்சி. ஸோ இந்த எம்சியை இந்த சைடு கொண்டு போய்க்கிறோம், அந்த θவை இங்கே கொண்டு வந்துக்கிறோம். எம்சி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை θ. இப்போ நமக்கு ஏபி டிஸ்டன்ஸும் θவும் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எர்த்லேருந்து 3உடைய டிஸ்டன்ஸ், அதாவது எம்சி சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து நம்மளுக்கு 3க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பூமியிலேருந்து நிலாவுக்கு இருக்கக்கூடிய தூரம் என்ன அப்படிங்கிறத இந்த பேரலாக்ஸ் மெத்தட் படி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பேரலாக்ஸ் மெத்தட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 3க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ண பார்ப்போம். அதையும் ரெகுலராக பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.